ஆக்டிங்க விட்டு டோட்டலா அது ஃபுல்லா ஃபோக்கஸ்டா இருக்கணும் இல்லையா டாக்டருக்கு? அந்த அந்த ஸ்விட்ச் எப்படி நடந்தது? ஸோ ஆக்சுவலி அதுதான் மெயின் காரணமே. நான் வந்து கொஞ்ச நாள் காணாம போனது. ம். ஏன்னா கனா காணும் காலங்கள் இனிஷியலி வந்து அது வந்து இவ்ளோ பெரிய சீரிஸ் ஆகும்னு விஜய் டிவியே எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஸோ அது வந்து ஒரு ஷார்ட் சீரிஸ் தான் ஆரம்பிச்சாங்க. ஆனா ரெஸ்பான்ஸ் வந்து அவ்ளோ நல்லா இருந்ததுனால அது வந்து ஒரு ரெகுலர் மண்டே டு தேர்ஸ்டே 8 PM பிரைம் டைம் ஷோ மாரி ஆயிடுச்சு. ஸோ நான் வந்து 150 எபிசோட்ஸ் கம்ப்ளீட் பண்ணேன். ஆனா அதுக்கப்புறம் போர்டு எக்ஸாம்ஸ் இருந்தது. எனக்கு தெரியும் இந்த மாரி நான் வந்து மெடிசின் படிக்க போறேன். எனக்கு வந்து சின்ன வயசுல இருந்து டாக்டர் ஆக போறேன்னு தான் ஆசை இருந்தது. பிகாஸ் நேச்சுரலாவே எங்க அப்பா பார்த்து நானும் டாக்டர் தான் ஆக போறேன்ட்டு இருந்தது. ஸோ அது வந்து மாறல. நான் வந்து ஆல்தோ ஸ்க்ரீன்ல வந்து இந்த மாதிரி பெரிய ஹிட்டு, எனக்கு நிறைய மூவி ஆஃபர்ஸ் இருந்தது, ஆட் ஃபிலிம்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா அது மாறல. அந்த ஃபோக்கஸ் நான் வந்து டாக்டர் தான் ஆக போறேன்ட்டு தெரிஞ்சது. ஸோ நான் ரிக்வெஸ்ட் பண்ணேன். ரொம்ப கஷ்டமா இருந்தது. அப்போ வந்து சீரியல் வந்து அந்த அவ்வளோ ஹாட்டா இட் வாஸ் இன் இட்ஸ் பிரைம் இல்லையா? ஸோ அந்த டைம்ல வந்து அவங்கள அப்ரோச் பண்ணி இந்த மாதிரி என் கேரக்டரை வந்து எண்ட் பண்ணிடுங்க. ஏன்னா இந்த மாதிரி நான் வந்து படிக்கணும். வீட்டில் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க. அது முடிக்கிற வரைக்கும் என்னால். ஸோ ஆக்சுவலாக நான் கேட்டு தான் என் கேரக்டரை வந்து எண்ட் பண்ணாங்க.